இந்த தீன் நமக்கு எப்படி கிடைத்தது? நானும் நீங்களும் எப்படி முஸ்லிம்களானோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை சுடுமணல்ல போட்டு இழுத்தாங்களாம். சஹீஹான வரலாறு. பாலைவனத்தில் அந்த நேரம் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால நான் நினைக்கிறேன், சவுதி அரேபியாவில் 50 அல்லது ஒரு 75 வருஷங்களுக்கு முன்னால சவுதி அரேபியாவில் சிட்டிசன் ஃபோம் வித்தாங்க. 2 ரியால். நீங்க இங்க குடியிருக்கா, நீங்க குடியுரிமை பெறலாம். வேணான்னுட்டான் உத்தரவு. ஏன் வேணாண்டா, அப்படி பாலைவனமும் சூடும் வெயிலும் எல்லாம் இப்ப மாறினதான். இந்த ஏசி, இந்த மாற்றம் எல்லாம் புதுசா வந்தது பெட்ரோலுக்கு பிறகு. அப்ப 1400 வருடங்களுக்கு முன்னால மக்கா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த மக்கா சுடுமணலில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் போட்டு இழுக்கப்படுவார்கள். அவர்களை தலைகீழாக வளர்த்தி, அதாவது மல்லாக்க வளர்த்தி, அவர்களுடைய நெஞ்சிலே பாறாங்கற்களை தூக்கி வைப்பார்கள். அந்த நேரத்தில் என்ன சொல்லுவார் பிலால்? என்ன சொல்லுவார்? அஹத் அஹத் என்று சொல்லுவார். இது எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு. அவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்ட நேரத்திலும் அவர் கொள்கையில் உறுதியாக, மார்க்கத்தில் பிடிப்பாக இருந்தார் என்றால் என்ன காரணம்? சுமையா ரலியல்லாஹு அன்ஹுவர்களும் யாஸிர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களும் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுவர்களும் செய்ய உட்படுத்தப்பட்ட அந்த கொடுமைகளும், அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளும், கடைசியிலே யாஸிர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது, சுமையா ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் அடித்து தண்ணீரிலே அமிழ்த்தப்பட்ட வரலாற்றை படிக்கும் போது உடம்பெல்லாம் அப்படியே மயிர்கள் எல்லாம் கூச்சரித்து போய் நிற்கின்றன. இதயம் கனக்கிறது, கண்கள் கண்ணீர் சிந்துகின்றன. இந்த அளவுக்கு கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள். அபூ ஜஹில் சுமையா ரலியல்லாஹு அன்ஹுவர்களிடத்தில் போய் என்ன சொன்னான்? நீ உன்னுடைய புதிய மார்க்கத்தை விட்டுவிட்டு பழைய மார்க்கத்திற்கு நீ வர வேண்டும் என்றுதான் சொன்னான். வேற ஒன்றுமே சொல்லவில்லை. என்னை கடவுளாக ஏற்றுக்கொள் என்று ஃபிரௌனை போன்றவன் சொல்லவில்லை. அவன் சொன்னதெல்லாம் என்ன என்று கேட்டால், உன்னுடைய பழைய மார்க்கத்திற்கு நீ திரும்ப வேண்டும். கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹுவர்களுக்கு நடந்தது தெரியும். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை நெருப்பில் கட்டி தூக்குவார்கள், கீழே நெருப்பை மூட்டுவார்கள். குப்புற கட்டி தூக்கி கீழே நெருப்பை போட்டதும் அந்த நெருப்பு ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய நெஞ்சை எரிக்கும், சதையெல்லாம் உருகும். உருகி அந்த வடியக்கூடிய எண்ணெய் நெருப்பை அணைக்கும். வரலாற்று நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். என்ன சொல்லி ஆஸிப் இப்னு வாயில் ஸஹமி இப்படி செஞ்சான்? பழைய மார்க்கத்தை, புதிய மார்க்கத்தை விட்டுட்டு பழைய மார்க்கத்துக்கு வா. நடக்காதுண்டாங்க. நீ ஃபுல்லா நெருப்புல போட்டு எரித்தாலும் நடக்காது. எனவே தான் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை கழுமரத்தில் ஏற்றினார்கள். ஒன்றும் நடக்கல. கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருந்தார்கள். இவர்கள் எல்லோரும் கொள்கையில் இந்த அளவு, இந்த மார்க்கத்தில் இந்த அளவு ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட விதம், இந்த தீனை பெறுவதற்காக அவர்கள் செய்த தியாகம், சத்தியத்தை தேடி பெற்றுக் கொண்டார்கள். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி நிறைய தியாகம் செய்தார்கள். சிந்த தியாகங்கள் அல்ல, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத, அது புராணங்களோ இதிகாசங்களோ அல்ல. இஸ்லாமிய வரலாறு உண்மையானது, யதார்த்தமாக நடந்த வரலாறு. இந்த சத்திய கொள்கை அல்லாஹ் சொல்லுகிறானே, ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் என்று, அந்த தீனுல் ஹக் என்பதை அவர்கள் தேடி வந்து அதற்காக அடிக்கப்பட்டு, உதைக்கப்பட்டு, கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை பெற்றுக் கொண்டதனால் இந்த மார்க்கத்தின் பெருமதி அவர்களுக்கு தெரியும். கஷ்டப்பட்டு உழைத்த பெற்றோர் இருப்பார்கள், ஊதாரித்தனமான பிள்ளைகள் இருப்பார்கள். கஷ்டப்பட்டு உழைச்ச தந்தை சொல்லுவான், நான் இந்த சொத்தை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? உன்னை படிப்பிச்சு ஆளாக்குறதுக்கு சொல்லும் போதே அவரை கண் கலங்கிடும். எத்தனை இடத்துல நான் கை நீட்டி இருப்பேன், எத்தனை இடத்துல நான் ஏற்று வாங்கி இருப்பேன், எத்தனை பேரோடு நான் சண்டை செய்திருப்பேன்.
எத்தனை இரவுகள் நான் உனக்காக வேண்டி தூங்காமல் இருந்திருப்பேன், இன்னைக்கு உனக்கு விளங்குதில்லை என்று. கஷ்டப்பட்டு தேடினவனுக்கு அதுல பொறுமை தெரியும். இது நம்ம வாப்பா முஸ்லிம், நம்ம முஸ்லிம். மார்க்கத்தை படிப்போம் வாங்கன்னு கூப்பிட்டா கூட டைம் இல்ல. கிரிக்கெட் விளையாட டைம் இருக்கு, ஃபுட்பால் விளையாட டைம் இருக்கு, பீச்சில் உட்கார்ந்து அரட்டை அடிக்க டைம் இருக்கு, அரசியல் குப்பை கூட்டம் நடத்த டைம் இருக்கு, அதற்காக தியாகம் செய்ய டைம் இருக்கு, அடுத்தவனுடைய பலாய்களை தேடி திரிய டைம் இருக்கு, பேஸ்புக்கிலே உட்கார்ந்து அவதூறுகளை பரப்புவதற்கு டைம் இருக்கு, டிவிக்கு முன்னால உட்கார்ந்து சினிமா பார்ப்பதற்கு டைம் இருக்கு, ஊர்பலாய் கழுவுவதற்கு டைம் இருக்கு, எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. ஒரு பயானுக்கு வாண்டு கேட்டா டைம் இல்ல. இன்னால் இல்ல இன்னாலே ராஜூன். எங்க தீனுடைய பிடிப்பு வர போகிறது? நம்ம மக்கள் நிலைமை இந்த ஜும்மா பள்ளி வாசலில் உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த ஊர் மட்டும் இல்ல, எல்லா இடத்திலையும் இதுதான் நிலைமை. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நேற்றிலிருந்து அறிவிக்கிறாங்க, இன்றைக்கு ஜும்மாவுக்கு பிறகு அறிவிச்சாங்க. வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்திலையும் மெசேஜ் வந்துச்சு. இன்றைக்கு மகரிபில் இருந்து 9:30 வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, தர்பியா ப்ரோக்ராம். எத்தனை பேருக்கு அந்த உணர்வு வந்துச்சு? பள்ளி ஃபுல்லா இருக்கு, மாஷா அல்லாஹ். பள்ளி ஃபுல்லா இருந்தது ஒளிவில் மக்கள் அல்ல, ஃபுல்லா அம்பாறை மாவட்டத்தில் உள்ள எல்லா மக்களும் வந்திருக்கிறார்கள். இது மாதிரி தான் நிலைமை. கல்முனையில வச்சாலும், மருதுமுனையில வச்சாலும், அக்கரபத்தில் வச்சாலும் இதுதான் நிலைமை. என்னன்னு கேட்டா, நம்ம நிறைய பேரை சந்திச்சு பர்சனலா சொல்லிருப்போம், இரவு நல்ல ஒரு நிகழ்ச்சி, நீங்க வரலையா? வர கிடைக்கல. ஏன் வரல? டைம் இல்ல. என்ன டைம் இல்ல? என்ன செய்தார் அவர்? இந்த 3 மணி நேரத்தில் அவர் என்ன செய்தார்? அப்ப இந்த மார்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி எந்த ஒரு முயற்சியும் கிடையாது. இவங்க நினைச்சுக்கிறாங்க இது கொஞ்சம் முஸ்தபா மௌலவிர அல்லது ஜமியத்துல் உலமா தலைவர் ஜமால் மௌலவிர அல்லது பள்ளி இமாம் ஃபைசல் மௌலவிர மார்க்கம் உண்டு. நம்மள மார்க்கத்துக்கு பிடிப்பாயிட்டா இவங்க எல்லாம் ஜனாதிபதி ஆக்கிடுவாங்க, இப்படி நினைச்சிருக்காங்களே தெரியாது. அல்லது இதெல்லாம் போய் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மௌத்துக்கு பிறகு வாழ்விருக்குன்னு சொல்றாங்க. கபருக்குள்ள மலக்குகள் வருவாங்களாம், எழுப்பி உட்கார வச்சு கேள்வி கேட்பாங்களாம். உலகம் அழியும் வரைக்கும் கபருக்குள்ள வேதனை இருக்காம். மஹ்ஷர் என்ற ஒரு இடம் இருக்கிறதாம். ஒரு நாள் என்பது 50,000 வருஷத்துக்கு சமமாம். சூரியன் தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படுமாம். எல்லோரும் எழுப்பப்படுவார்களாம். அதற்கு பிறகு அல்லாஹ் வருவானாம், ஒவ்வொருவரோடும் பேசுவானாம், கேள்வி கணக்கு கேட்பானாம். அவர்கள் செய்த அமல்கள் அவர்களுக்கு காண்பிக்கப்படுமாம், சுவர்க்கமாம் நரகமாம். இதெல்லாம் பச்சை போய் இப்படி நினைக்கும். இப்படி நினைத்தால் அவன் முர்த்தத் காபிர். இவ்வாறு ஒரு சிந்தனை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஓடினால், மறுமை அல்லாஹோடு தொடர்பான விஷயங்களை அவனுடைய உள்ளம் நிராகரிக்குமாக இருந்தால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வெளியிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்களும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் முர்த்தத்துகள், காபிர்கள். உங்களுக்கு இஸ்லாத்திற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய அந்த உணர்வை பகிரங்கப்படுத்துவீர்களாக இருந்தால், உங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த சந்தேகத்தை, அந்த கருத்தை நீங்கள் வெளியே கொண்டு வருவீர்களாக இருந்தால், ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்குமாக இருந்தால் நீங்கள் தூக்கிலேற்றப்படுவீர்கள். சின்ன விஷயம் அல்ல இது. அப்ப இந்த மார்க்கத்தை நம்ம படிக்க வேண்டும். வேற தியாகம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. மார்க்கத்தில் பிடிப்பு வர வேண்டும் என்றால் இதுதான் சத்திய மார்க்கம் என்ற விஷயம் நமக்கு புரியணும். புரிஞ்சா மார்க்கத்தில் பிடிப்பு வரும்.